கலைவாணி அண்ணா மல்லிகை முல்லிகை இருபாஸ்கோங்க இப்படி சொல்லப்பட்ட 12 புஷ்பங்களும் பறித்து வந்து உன் பாதத்தில் கொட்டி பாதால் கால் கழுவி பட்டாடே முறியடித்து துடைத்து நான் கலைவாணி சரஸ்வதி அன்னை ஓடி வந்தேன் அண்ணா. தேவி அண்ணா மல்லிகை முல்லை பாரிஜாத மலர் 1000 நறுமலர்களை கொண்டு வந்து என் பாதத்தில் கொட்டி பட்டாடையால் துடைத்த காரணத்தினால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி மனை பரவாயில்ல. எப்படி என் திவ்ய பாதத்தை மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களில் அடியேன் பணிந்ததனால் இந்த பரந்த உலகத்தில் என்றும் சுகத்தோடு வாழகடவாய். வாழ்ந்திருப்பா சொன்ன வரைக்கும் மக மக சந்தோஷம். என்ன வரவழைத்த சேதி என்ன வரவழைத்த சேதி என்ன அப்படி
முன்பாக என்ன வரவழைத்த செய்தி என்ன? 1000 தாதிகளோடு அரண்மனையில் உல்லாசமாக இருந்த பெண்ணை எதற்காக கொழுமண்டபத்திற்கு அழைத்தாய் என்று கேட்கின்றாய்? ஆமா தேவி மன்னா, இன்றைய தினத்துல என்னைக்குமே இல்லாத இன்னைக்கு மனதில் ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன தெரியுமா? அம்மா, அந்த ஆடு தினத்திலே சென்று உலகத்திலே 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் நான் வந்து படைக்கக்கூடிய வேலை. ஆமா, ஐமுகம் படைத்த பிரம்மதேவன் படைக்கக்கூடிய வேலை. படைக்கிறதுக்கு டெய்லியுமே காலையை எழுந்தவுடன் சூரிய பகவான் சுக்கராதேவி மைந்தன் அந்தி சாயம் முடிவதற்கு முடிந்தாத்தான் வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினத்துல எனக்கு ஒரு வேற ஒரு நினைப்பாகி போச்சு. என்ன நினைப்புங்கிற? நான் அதை சொன்னாலே உன் நாவிலே தேன் ருசித்து போல இருக்கும். அப்படியா? ஆமா மன்னா, சொல்லுங்க மன்னா. அடிப்பஞ்சனையில் உறங்குவோமா? படுத்து நாம அடி உறங்குவோமா? அந்த ஆடும் தினத்திலே சென்று பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. இன்றைய தினத்துல 2 பேரும் உல்லாசமா படுத்து பஞ்சனையில் படுத்து உறங்கலாம் என்று என் மனதுல ஒரு ஆசை. அதனால சொல்லுவாங்க. அதனால லைட் அமைச்சான்னா அமைக்கணும்னா தான். அதனால பகல்ல சூரிய பகவானுடைய வெளிச்சம்லாம் இருக்குது, பார்க்காத்தியா பார்க்க போறோம். இன்றைய தினத்துல என் மனதுல ஒரு ஆசை, என் மனைவியோடு இருந்தாலும் என் மனைவியோடு தேவி இன்றைய தினத்தில் பஞ்சனையில் படுத்து 2 பேரும் உறங்கலாம். உறங்கி விட்ட பிறகு அப்புறமேல என்னுடைய வேலையை தொடங்கலாமா? சரி படு.
சின்ன புளியா பஞ்சனையில் படுத்து உறங்குகின்ற பொழுது ஆகாத சொப்பனங்கள் ஒன்று கண்டே நடி மன்னா அது யாரோ ஒரு சூரனாலே
ஆட்சி, சடைமுடி சன்னி ஆட்சி. ஆனா பார்ப்பதற்கு சடைமுடி தரித்து கையிலே கழுத்திலே உத்திர ஆசைப்பட்ட, ஆனா பார்ப்பதற்கு பெருத்த உருவம், கருத்த மேனியோடு அங்கிருந்து நம்மளுடைய அரண்மனை தேடி வருவது போல கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவுனால என்ன நேருமோ, எது விவரம் நடக்குமோ தெரியவில்லை. யார் வந்து என்ன செய்வாரோனோ தெரியவில்லை. தேவர்கள் என்று சொன்னாலே பகலிலே நித்திரையாக கூடாது என்று சொல்லி மும்மூர்த்தி கடவுளுடைய கட்டளை. ஆனா சட்டம் போட்டது பிரம்மாவும், உலகத்திலே படைக்கக்கூடிய சிவபெருமா. ஆனா ஆயிரப்பாடியே வாழ்ந்திருக்கக்கூடிய கண்ணை 3 பேரும் சேர்ந்துதான் பகலிலே நித்திரை ஆகக்கூடாது, தேவர்கள் நித்திரை ஆகக்கூடாது என்று சொல்லி தேவர்களுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு நாங்க மறந்து போய் இன்றைய தினத்தில் உல்லாசமா இருக்க வேண்டும் அப்படி என்று ஒரு மனதுல ஆசையை நினைத்து 2 பேரும் பஞ்சனையில் படுத்திருக்கின்ற பொழுது யாரோ ஒரு சடைமுடி சன்னி ஆசி நம்மளுடைய அரண்மனையை தேடி வந்து அவர் சவைக்கிறது போல நம்மளுடைய நாடு நகரம் அனைத்தும் இழந்து போய் நம்ம நாடு விட்டு கடத்துவது போலவே தேவி. பகலில கண்ட கனவே பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா நீங்க கனவு கண்டதெல்லாம் அதெல்லாம் பொய்யா இருக்கும். நீயே படிக்கும் கடவுள படைக்கக்கூடிய பிரம்மாவாக இருந்து பகலிலே கண்ட கனவு பலிக்காது அப்படி என்று சொல்கின்றாயா தேவி? இருந்தாலும் என் மனம் சஞ்சலப்பும் படுகிறது. ஆனால் இன்னும் ஒன்று தேவி, கரிய துடைக்கலாம், காவேரிய நீந்தலாம், விதியை துடைப்பது வேந்தனாலையும் முடியாது. கரிய துடைக்கலாம், காவேரிய நீந்தலாம், விதியை துடைப்பது வேந்தனாலையும் முடியாது. அத்தன்மை போல ஒரு கடவுளா இருந்தாலும் விதியா இருந்தாலும் விதி இருந்தா விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி பிராணசாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த காலத்துல எங்க மண்ணை பறிச்சு உள்ளத்துல 14 லோகத்துக்கு அடி எழுந்தினாலும் வருகின்ற விதி என்று வந்தா வேந்தனாலையும் வெல்ல முடியாது. அது போல என்ன நடக்குமோ தெரியவில்லை. இந்த சத்திய லோகத்துக்கு யாரு அழிவா வருமோ, என்ன செய்வோமோ, மூதாதிகள் செய்த பாவமோ, நாமல் செய்த பாவமோ என்னவென்று தெரியவில்லை. இருந்தாலும் நம்மளுடைய அரண்மனையில பதனமா இருப்போம். யார் வருவார்களோ, என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. பாடி போகலாம், அரண்மனைக்கு போகலாம். ஒரு தேவர்களை நீ ஒரு சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவன், உலகத்துல 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் படைக்கக்கூடிய பிரம்மா. நீ ஆமா, அந்த என்ன பண்ண முடியும்? ஓ, அவனையே நாம் படைச்சது. வந்து என்ன பண்ணுவான்? என்ன பண்ண போறான்? படுத்த இடம் கூட சரியில்லாத இருக்கலாம். அப்படியா? வேற இடத்துல தூங்க மூஞ்சி கட்டில எடுத்து போட்டு பாடுங்க. சரி, நாங்க பிறகு வேற இடத்துல அரண்மனையில் படுத்து 2 பேரும் உல்லாசமா இருக்கிறோம். யார் வருவார்களோ பிறகு பார்க்கலாம். அதாவது சத்தியலோகத்துல சரஸ்வதி பிரம்மதேவன் ஒரு இடத்துல இருக்கு. ஆகாத கனவு யாரோ ஒரு ரிஷியினால் என் 5 சிரத்துல ஓர் சிரம் அறுக்க கண்டேன் அப்படி என்று கனவு கண்டு பயந்து கீழ்நடுங்கி அழுத கண்டு சிந்தனையோட அரமனை இருக்கிற பொழுது திருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய ஊர்வாசர் மகாபலி ஒருவன்